நான் எப்போதுமே என் இயேசுவை பின்தொடர்ந்துதான் போனேன். சொல்லுகிறேன், எழுந்திரு, தலித்தா கூமி, உன் கண்கள் திறக்கட்டும், வாழ்வு உனக்குள் மீண்டும் வரட்டும். மகளே, காசில்லாமல் மனிதனால் வாழ முடியாது. 30 வெள்ளிக்காசை வாங்கிக்கொள், அவரை காட்டிக் கொடுக்கிறது. இது ஒரு அரசனின் பயணம் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்களே. அன்று 3 நாளில் நீ அவரை கண்டுபிடித்து விட்டாய். இன்னும் 3 நாளுக்குள் அவர் காணாமல் போவார். அவர் சிக்கிக் கொள்வார். உன்னை விட புகழ் பெற்று விட்டான். இவன் நீரோடு இருந்தால் ஒரு நிச்சயக்காரன். இவனை ஒழிக்காவிட்டால் உனக்கு வாழ்வில்லை. ஆனால் நினைவில் வை, உன்னை இதே மனிதர்களை கொண்டு அழிப்பேன். ஒரு விதைப்பவன் விதைகளை தூவிச் சென்றான். வேத வசனம் எப்படி அவனால் நிறைவேறும்? அவன் உங்களை ஏமாற்றுகிறான். உதகிறேன். நாங்கள் இரவு முழுவதும் கண்விழித்து பாடுபட்டும் எங்களுக்கு ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை. இது எப்படி சாத்தியம்? நான் பார்த்தபோது அந்த சிறுமியிடம் 5 அப்பங்கள் தானே இருந்தது. நீ அவர்களை நேசிக்கிறாய், ஆனால் அதே மனிதர்களே இப்போது உன்னை அழிக்கப் போகிறார்கள். இது ஏதோ மாய வித்தை. ஒரு சிறுமியின் மதிய உணவை வைத்து இத்தனை பேருக்கு எப்படி உணவளிக்க முடியும்? நீர்க்கடவுளின் மகன் என்றார். இந்த அதிகாரத்தை காட்ட உமக்கு என்ன அடையாளம் இருக்கிறது? ஆண்டவரே, எங்களின் இந்த நான் இயேசுவுக்கு தெரியும் வழி தவறிய ஆடுகளை காக்க வேண்டியது தன் பொறுப்பு என்று. அதன்படியே இயேசு யோர்தான் நோக்கி பயணம் செய்ய முடிவெடுத்தார். யோர்தான் நாசரேத்தில் இருந்து 100 மைல் தூரம் கொண்ட இடம். யோர்தானுக்கு அவர் சென்றது வெறும் பயணத்திற்காக மட்டுமல்ல, அது ஒரு மாபெரும் நோக்கம். யோர்தான் ஒரு எல்லைக்கோடு. அடிமைப்பட்டு கிடந்த ஒரு இனம் விடுதலையை நோக்கி நுழைந்த அதே இடத்தில் மனித குலத்தின் விடுதலையை தொடங்க இயேசு முடிவெடுத்தார். யோவான் இயேசுவுக்கு சுமார் 6 மாதங்களுக்கு முன்பே பிறந்தவர். இவரது பிறப்பும் ஒரு அதிசயம். வயதான காலத்தில் சக்காரியா எலிசபெத் தம்பதிக்கு பிறந்தவர். இவர் இயேசுவின் உறவினர் ஆவார். இவர் ஒரு தீர்க்கதரிசி. வனாந்தரத்தில் வாழ்ந்தார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று பிரசங்கித்து மக்களுக்கு யோர்தான் நதியில் திருமுழுக்கு கொடுத்து வந்தார். மனம் திரும்புங்கள், ஏனெனில் விண்ணரசு மிக அருகில் வந்து விட்டது. உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இதயங்களை கிழித்துக் கொண்டு கடவுளிடம் திரும்புங்கள். நீங்கள் அபிரகாமின் சந்ததி என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ள வேண்டாம். இதோ மரங்களின் வேர் அருகே கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத ஒவ்வொரு மரமும் வெட்டப்பட்டு அக்கினியில் போடப்படும். நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். ஆனால் எனக்கு பின் ஒருவர் வருகிறார். அவர் என்னை விட வலிமையுள்ளவர். அவருடைய பாதரட்சைகளை சுமக்க கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் நெருப்பினாலும் திருமுழுக்கு கொடுப்பார். தேவ ஆட்டுக்குட்டியே, மனித குலத்தின் பாவத்தை சுமப்பவர் நீதான் என்பதை என் ஆத்துமா உணர்கிறது. ஆனால் இந்த பாவியின் கைகளால் பரிசுத்தமான உமக்கு திருமுழுக்கு கொடுப்பதா? நான் சிதக்க விரும்புவது ஒருவரின் பாரத்தை சுமக்கும் நுகத்தடியாகவோ அல்லது ஒருவருக்கு தஞ்சம் கொடுக்கும் கதவாகவோ இருக்க வேண்டும். யோர்தான் நதிக்கரை ஒரு புதிய சகாப்தத்தின் விடியலை எதிர்நோக்கி நிற்கிறது. அந்த இரட்சகரை தண்ணீருக்குள் மூழ்கடித்த அந்த நொடி பூமி தன் மூச்சை அடக்கிக் கொண்டது. அந்த புனித நீரில் மூழ்கி எழுந்த போது பழையன கழித்து புதியதொரு மீட்பின் பாதை திறக்கப்பட்டது. திடீரென்று இதுவரை மனித கண்கள் கண்டிராத ஒரு அதிசயம் நிகழ்கிறது. அடைக்கப்பட்டிருந்த வானத்தின் வாசல்கள் அதிரும்படி திறக்கப்படுகின்றன. மகா ஒளியின் நடுவே தேவ ஆவியானவர் ஒரு வெண்புறாவை போல இறங்கி வருகிறார். அந்த பரிசுத்த ஆவி இயேசுவின் மேல் தங்கி அவரை தேவகுமாரனாக உலகிற்கு அடையாளம் காட்டுகிறது. இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் மிகவும் பிரியமாயிருக்கிறேன்.
மகிமையின் அந்த தருணத்திற்கு பிறகு ஒரு மகா பெரிய போர் காத்திருந்தது. தேவ தூதர்கள் இயேசுவை அந்த நதிக்கரையிலிருந்து மனித நடமாட்டமற்ற காய்ந்து கருவாடாய் கிடக்கும் வனாந்திரம் நோக்கி அவர் வழிநடத்தப்படுகிறார். இது ஒரு அரசனின் பயணம் அல்ல, இது ஒரு மீட்பரின் பலிபீட பயணம். 40 நீண்ட பகல்கள், 40 கடும் இரவுகள். சுட்டெரிக்கும் கதிரவன் அவர் மேனியை வாட்டுகிறது. உறைய வைக்கும் பனி இரவு அவர் எலும்புகளை துளைக்கிறது. ஒரு சொட்டு தண்ணீரும் இல்லை, ஒரு சிறு அப்பத்துண்டும் இல்லை. பசியின் கொடுமை அவரை ஆட்கொள்ள பார்க்கிறது. தாகம் அவர் நாவை கவ்வுகிறது. ஆனால் அந்த வனாந்தரத்தின் தனிமையில் சாத்தானின் சகல தந்திரங்களையும் முறியடிக்க அந்த தேவ ஆட்டுக்குட்டி தன் ஆத்மாவை தயார் செய்கிறது. உலகத்தையே மீட்கப் போகும் மகா பெரிய யுத்தத்தின் களமாக அந்த வனாந்திரம் மாறுகிறது. 40 நாட்கள் இறுதியில் இயேசுவின் சரீரம் மரணத்தின் விளிம்பில் மிக கடுமையாக சோர்ந்து போயிருந்தது. அந்த பலவீனமான தருவாயை தனக்கு சாதகமாக்கிக் கொள்ள எண்ணிய சாத்தான் ஒரு நிழலை போல் அவர் முன் வந்து நின்றான். நீர் உண்மையிலேயே அந்த தேவகுமாரன் என்றான். இதோ இந்த வனாந்தரம் முழுவதும் கற்கள் கிடக்கின்றன. ஏன் பசியால் வாடுகின்றீர்? ஒரு வார்த்தை சொல்லும், இந்த கற்கள் எல்லாம் அப்பங்களாக மாறட்டும். அதை உண்டு உன் பசியை தீர்த்து கொள்ளும். சாத்தானே கேள், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. மீண்டும் சாத்தான் இயேசுவை ஒரு உயர்ந்த மலையின் உச்சிக்கு அழைத்து சென்றான். அங்கிருந்து உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அதன் கண்ணை பறிக்கும் செல்வங்களையும் அதிகாரத்தையும் அவர் கண்முன்னே நிறுத்தினான். இந்த உலகமும் அதன் அதிகாரமும் இதன் செல்வமும் இதன் மகிமை எல்லாம் என் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதோ பார், கண்ணு கட்டிய தூரம் வரை தெரியும் இந்த ராஜ்யம் அனைத்தும் உமக்கு தருகிறேன். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். என் காலடியில் விழுந்து என்னை ஒரு முறை வணங்கு. உனக்கு இந்த உலகம் முழுவதையும் ஆள்வதற்கான ராஜாவின் அதிகாரத்தை நான் தருகிறேன். அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று வேதம் சொல்லுகிறது. மூன்றாவது முறையாக சாத்தான் இயேசுவை மிக உயரமான கோபுரத்தின் உச்சிக்கு கொண்டு சென்று அவரது விசுவாசத்தை சோதிக்க துணிந்தான். நீ வேதத்தை பேசுகிறீர் அல்லவா? இதோ இங்கிருந்து கீழே குதியும். அவர் உம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உமது கால் கல்லில் இடாதபடிக்கு அவர் உம்மை தாங்குவார்கள் என்று எழுதியிருக்கிறதே. உம் தேவன் உம்மை காப்பாற்றுவாரா என்று பார்ப்போம். குதியும் குதியும். மீண்டும் எழுதியிருக்கிறது, சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை சோதியாதிருப்பாயாக. தோல்வியுற்ற சாத்தான் அலறிக்கொண்டு ஓடி மறைந்தான். சோதனைகளை வென்ற அந்த மாவீரனை கண்டு வானத்திலிருந்து தூதர்கள் இறங்கி வந்தார்கள். பசியால் வாடி சோர்ந்து கிடந்த இயேசுவுக்கு அவர்கள் பரலோகத்தின் உணவளித்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். வனாந்தரத்தின் 40 நாள் போராட்டத்தை முடித்து இயேசு மீண்டும் தன் சொந்த ஊரான நாசரேத்துக்கு திரும்புகிறார். அங்கு தனது பழைய நண்பர்களையும் தன்னை ஆவலோடு எதிர்பார்த்திருந்த சீடர்களையும் சந்திக்கிறார். ஒரு புதிய மாற்றத்தின் தொடக்கம் அங்கே அரங்கேறுகிறது. சில நாட்களுக்கு பிறகு நாசரேத்துக்கு அருகில் உள்ள கானா ஊரில் ஒரு கோலாகலமான திருவிழா விழா நடைபெறுகிறது. அந்த மகிழ்ச்சியான விருந்திற்கு இயேசுவும் அவருடைய தாய் மரியாளும் சீடர்களும் அழைக்கப்படுகிறார்கள். எல்லோரும் உண்டு மகிழ்ந்திருந்த அந்த தருணத்தில், ஐயா, எங்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ரசம் முழுவதும் விரைவில் தீர்ந்து விட்டது. மக்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களால் எப்படி ரசத்தை அனைவருக்கும் கொடுக்க முடியும் என்று தெரியவில்லை. அந்த காலத்தில் யூத திருமணங்களில் ரசம் தீர்ந்து போவது அந்த குடும்பத்திற்கு மிகப்பெரிய அவமானமாக கருதப்பட்டது. விருந்தினர்கள் மத்தியில் அந்த குடும்பத்தின் கௌரவம் கேள்விக்குறியாகும் சூழல் ஏற்பட்டதால் அனைவரும் அன்னை மரியாளை சந்திக்கின்றனர். ஒரு பெரிய விபரீதம் நடந்துவிட்டது. பன்றியில் இன்னும் பாதி பேர் கூட பசியாறவில்லை. ஆனால் அதற்குள்ளாகவே திராட்சை ரசம் தீர்ந்துவிட்டது.
இன்னும் சிறிது நேரத்தில் விருந்தினர்கள் ரசம் கேட்பார்களே. கலங்காதீர்கள், நான் இதோ என் மகனிடம் பேசுகிறேன், அவர் நிச்சயம் ஒரு வழி செய்வான். நீர் நிம்மதியாக இருங்கள். மகனே, திடீரென திராட்சை ரசம் தீர்ந்துவிட்டது. அவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கிறார்கள். இந்த மகிழ்ச்சியான திருமண விழா அவமானத்தில் முடிந்துவிடக் கூடாதே. நீ ஏதாவது உதவி செய்யக்கூடாதா? ஆனால் அம்மா, என் வேலை இன்னும் வரவில்லை. இதோ பாருங்கள், அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படியே செய்யுங்கள். ஒரு வார்த்தை கூட தட்டாதீர்கள். இந்த சாடிகளை தன நேரால் நிரப்புங்கள். இயேசு சொன்னபடியே அவர்கள் அங்கிருந்த ஜாடி முழுவதிலும் தண்ணீரால் நிரப்பினார்கள். அதன் பிறகு இயேசு அண்ணாந்து பார்த்து அந்த 3 ஜாடிகளை தன் கைகளால் ஆசீர்வதித்தார். இப்போவே இதிலிருந்து உண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடம் கொண்டு செல்லுங்கள். என்ன அதிசயம் இது! எல்லாரும் முதலில் நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனம் திருப்தியடைந்த பின் தரம் குறைந்ததை கொடுப்பார்கள். ஏரோ இவ்வளவு மேன்மையான சுவையுள்ள ரசத்தை இதுவரை மறைத்து வைத்து இப்போது கொடுத்திருக்கிறீரே, இது வல்லவோ உலகிலேயே சிறந்த ரசம். தண்ணீர் திராட்சை ரசமாக மாறியது ஒரு எளிய குடும்பத்தின் கௌரவத்தை காக்க அந்த இரட்சகர் செய்த முதல் அற்புதம் இதுவே. இதை கண்ட சீடர்கள் அவர் மேல் பெரும் விசுவாசம் கொண்டு அவருடைய பாதையை பின்தொடர ஆரம்பித்தார்கள். கானாவூர் திருமணத்தில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி தம் மகிமையை வெளிப்படுத்திய அந்த மகிழ்வான தருணத்திற்கு பிறகு இயேசு தமது சொந்த ஊரான நாசரேத்தை நோக்கி திரும்புகிறார். வழக்கம் போல ஓய்வு நாளில் அந்த ஊர் மக்களும் அவருடன் இயேசுவும் ஜெப ஆலயத்திற்கு சென்றனர். அப்போது அங்கிருந்தவர்கள் அவரை தேவ வசனத்தை வாசிக்குமாறு கேட்டுக்கொண்டனர். அவர் எழுந்து நின்றபோது எசேயா தீர்க்கதரிசியின் ஒரு சுருள் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அந்த பெரிய கூட்டத்தின் நடுவே ஒரு நிசப்தம் நிலவியது. ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்க அவர் என்னை அபிஷேகம் செய்துள்ளார். சிறைப்பட்டவர்கள் விடுதலை பெறுவார்கள் என்றும் பார்வையற்றோர் பார்வை அடைவார்கள் என்று கூறவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்யவும், ஆண்டவர் அருளும் அன்பை அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். நீங்கள் இப்போது கேட்ட இந்த வேத வாக்கியம் இன்றைய தினமே உங்கள் முன்னிலையில் நிறைவேறியது. வேதவசனம் எப்படி அவனால் நிறைவேறும்? அவன் உங்களை ஏமாற்றுகிறான். வேதவசனங்கள் மெசியாவால் மட்டுமே நிறைவேற்றப்படும். ஆனால் அவன் தன்னை மெசியா என்று கூறி உங்களை தவறாக வழி நடத்துகிறான். போய் அவனை மற்றவர்களிடம் காட்டிக் கொடு. நீ சொல்வது தேவதூஷணம். தச்சன் யோசேப்பின் மகனுக்கு இவ்வளவு துணிச்சலா? இவன் தன்னை மேசியா என்று சொல்லிக் கொள்கிறான். உண்மையாகவே உங்களுக்கு சொல்கிறேன், எந்த ஒரு தீர்க்கதரிசியும் தன் சொந்த ஊரில் அங்கீகரிக்கப்படுவதில்லை. எலியாவின் காலத்தில் இஸ்ரவேலில் பல விதவைகள் இருந்தார்கள். ஆனால் எலியா சீதோன் தேசத்திலுள்ள ஒரு விதவையினிடத்திற்கு மட்டுமே அனுப்பப்பட்டார். எலிசாவின் காலத்தில் இஸ்ரவேலில் பல குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆனால் சீரிய தேசத்து நாகமான் மாத்திரமே குணமானான். என்ன துணிகரம்! உங்களையே குற்றப்படுத்துகிறாயா? இவனை பிடியுங்கள், ஊருக்கு வெளியே தள்ளுங்கள், இவனை கீழே தள்ளுங்கள், சாகட்டும் இவன். கடவுளின் மகனே, இந்த மனிதர்களை கொண்டு உன்னை அழிப்பேன். நீ அவர்களை நேசிக்கிறாய், ஆனால் அதே மனிதர்களே இப்போது உன்னை அழிக்கப் போகிறார்கள். இனி இந்த உலகம் முழுவதும் என்ன ஆட்சிதான், யாரும் என்னை எதிர்க்க முடியாது. அவனை கீழே தள்ளுங்கள், தயங்காதீர்கள், இப்பொழுதே கீழே தள்ளுங்கள். இருந்த மக்கள் ஆவேசத்துடன் எழுந்து இயேசுவை பிடித்து ஊர் அமைந்திருக்கிற மலையின் உச்சிக்கு இழுத்து சென்றார்கள். அங்கிருந்து கீழே தள்ளிக் கொள்ள முயன்றார்கள். ஆனால் இயேசு மிக அமைதியாக அவர்களின் நடுவே நடந்து சென்றார்.
ஆ, மீண்டும் தப்பித்து விட்டாயா? கடவுளின் மகனே, என் ரத்தம் குதிக்கிறது. உன் ரத்தம் இந்த மண்ணில் சிந்தும் நாளை நான் காத்திருக்கிறேன். அந்த நாளில் இந்த உலகம் முழுவதும் என் இருளின் ஆட்சி இருக்கும். இந்த முறை நீ தப்பித்தாய். ஆனால் நினைவில் வை, உன்னை இதே மனிதர்களை கொண்டு அழிப்பேன். அவரை எவராலும் தொட முடியவில்லை. நாசரேத்தை விட்டு வெளியேறிய இயேசு கெனசரேத்து ஏரிக்கு வருகிறார். அங்கே இரவு முழுவதும் உழைத்துக் கொண்டிருந்த மீன் ஒன்றும் கிடைக்காமல் இருந்த மீனவர்களை அவர் சந்திக்கின்றார். சீமோனே, நான் உன்னுடைய படகில் ஏறிக்கொள்ளலாமா? படகில் அமர்ந்தபடியே இந்த மக்களிடம் நான் பேச விரும்புகிறேன். சற்றே கரையிலிருந்து தள்ளி நிறுத்துவாயா? நிச்சயமாக போதகரே, தாராளமாக ஏறுங்க. இதோ நான் படகை சற்று தள்ளி நிறுத்துகிறேன். நீர் வசதியாக அமர்ந்து போதியுங்க. ஒருமுறை 2 மனிதர்கள் ஜெபம் செய்வதற்காக தேவாலயத்திற்கு சென்றார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றொருவன் வரி வசூலிப்பவன். பரிசேயன், கடவுளே, நான் மற்றவர்களைப் போல கொள்ளையடிக்கிறவனோ, அநீதி செய்கிறவனோ அல்லது இந்த வரி வசூலிப்பவனைப் போன்ற பாவியோ அல்ல. அதற்காக உமக்கு நன்றி. நான் வாரத்தில் 2 நாள் உபவாசம் இருக்கிறேன். என் வருமானத்தில் 10 1 பங்கை உமக்கு கொடுக்கிறேன் என்று பெருமையாக தனக்குள் ஜெபித்தான். அந்த வரி வசூலிப்பவனோ தூரத்தில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்கக்கூட துணியாமல் தன் மார்பில் அடித்துக்கொண்டு, கடவுளே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று மட்டும் தாழ்மையுடன் வேண்டினான். இதில் யாரின் பாவம் மன்னிக்கப்படும்? போதகரே, எங்களுக்கு தெரியவில்லை. நான் உங்களுக்குச் சொல்கிறேன், அந்த பரிசேயனை விட தன் பாவங்களை உணர்ந்து தாழ்மையுடன் வேண்டின அந்த வரி வசூலிப்பவனே கடவுளுக்கு உகந்தவனாக தன் வீட்டுக்கு திரும்பினான். ஏனெனில் தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். சீமோனே, படகை சற்று ஆழமான பகுதிக்கு தள்ளிக்கொண்டு போ. மீன் பிடிப்பதற்காக உங்கள் வலைகளை அங்கே போடுங்கள். சீமோனே, யார் அவர் உன்னை கட்டளையிட? உனக்கு தெரியாதா என்ன செய்வதென்று? அவரை பின்தொடராதே. நீ ஏற்கனவே மீன் பிடிக்க சென்றாய், ஒன்றும் கிடைக்கவில்லை. அவர் உன்னை அவமதிப்பதற்காகவே மீண்டும் அதை செய்ய சொல்கிறாய். அவரை பின்தொடராதே. நீ அவரை பின்தொடர்ந்தால் நரகத்திற்கு செல்வாய், நரகத்திற்கு செல்வாய். பின்தொடராதே. போதகரே, நாங்கள் இரவு முழுவதும் கண்விழித்து பாடுபட்டும் எங்களுக்கு ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை. ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலையை போடுகிறேன். போதகரே, நாங்கள் அனுபவம் வாய்ந்த மீனவர்கள். நேற்று இரவு முழுவதும் கண்விழித்து பாடுபட்டும் எங்களுக்கு ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை. இப்போது பகல் நேரத்தில், அதுவும் ஆழமான இடத்தில் மீன் கிடைக்கும் என்று நான் நம்பவில்லை. அந்திரேயா, யாக்கோபே, சீக்கிரம் வாருங்கள். படகு மூழ்கப் போகிறது. நம் கைகளால் இந்த பாரத்தை தாங்க முடியாது. இவ்வளவு மீன்களா? இது மனித முயற்சியால் சாத்தியமே இல்லை. ஆண்டவரே, என்னை மன்னித்துவிடும். நான் உங்களை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. நான் ஒரு பாவியான மனுஷன். நீர் என்னை விட்டு போய்விடும். சீமோனே, பயப்படாதே. உன் நம்பிக்கையின்மை பற்றி கவலைப்படாதே. இதுவரை நீ மீன்களை பிடித்தாய். இது முதல் நீ மனுஷர்களை பிடிக்கிறவனாய் இருப்பாய். என்னுடன் வா. நானே உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். மெய்யாகவே நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன்,
வருந்துகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். போதகரே, போதகரே, என் சிறுமகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள். தயவு செய்து என் வீட்டிற்கு வாருங்கள். நீர் அவள் மேல் கை வைத்தால் அவள் பிழைப்பாள். எனக்கு உதவி செய்யுங்கள். ஐயா, உங்கள் மகள் இறந்துவிட்டாள். இனி போதகரை தொந்தரவு செய்ய வேண்டாம். ஏ முட்டாளே, இன்னும் அவனை நம்பிக்கொண்டிருக்கிறாயா? அவன் உனக்கு உதவ மாட்டான். அவன் ஒன்றுமில்லை, சக்தி இல்லாதவன். உன் மகளை காப்பாற்ற அவனால் முடியாது, ஒருபோதும் முடியாது. நீ ஏன் இன்னும் அவன் மீது நம்பிக்கை வைத்து கதறிக் கொண்டிருக்கின்றாய்? இங்கிருந்து போ, இங்கிருந்து போ. போய் உன் மகளிடம் கதறி அழு. இப்போதகரை தொந்தரவு செய்ய வேண்டாம். எல்லாம் முடிந்துவிட்டது. கலங்காதே, உன் விசுவாசம் உன் மகளை காப்பாற்றும். பயப்படாதே, நான் உன்னுடன் வருகிறேன். உன் மகள் நலமடைவாள். அழாதீர்கள், சிறுமி இறக்கவில்லை, அவள் தூங்குகிறாள். இந்த வீட்டிற்கு சமாதானம் உண்டாகுக. மகளே, என் செல்ல மகளே, நான் உனக்குச் சொல்லுகிறேன், எழுந்திரு. தலித்தா கூமி, உன் கண்கள் திறக்கட்டும், வாழ்வு உனக்குள் மீண்டும் வரட்டும். மகளே, என் உயிர் மூச்சே, உன்னை மீண்டும் பார்ப்பேன் என்று நான் நினைக்கவே இல்லை. அமைதியாக இருங்கள், அவள் இறக்கவில்லை, ஆழ்ந்து உறங்கினாள். இப்போது விழித்துக் கொண்டாள். அவளுக்கு பசி எடுக்கும். முதலில் அவளுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்கள். இந்த குடும்பத்தின் மகிழ்ச்சி இன்று மீண்டும் வந்திருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு கட்டளை விடுகிறேன். இங்கே நடந்த இந்த அதிசயம் பற்றி இப்போதைக்கு யாரிடமும் சொல்ல வேண்டாம். கபர்நகூம் நகரின் பரபரப்பான வீதிகளில் இயேசு நடந்து வந்து கொண்டிருந்தார். மக்கள் கூட்டம் அவரை சூழ்ந்திருந்தது. சிலர் அவருடைய போதனையை கேட்க வந்தார்கள். அந்த வீதியின் ஒரு ஓரத்தில் ஒரு சுக்கச்சாவடி இருந்தது. அங்கே மத்தேயு அமர்ந்திருந்தார். உன்னால் பல மக்கள் சிறையில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். வரி கொடுக்காதவர்களை சிறையில் அடைக்கிறாய். கட்டாயம் ஏழையாக இருந்தாலும் மனம் இழகாமல் அவர்களிடம் பணத்தை வாங்குகிறாய். அவர்கள் துன்பப்படுவதுதான் உன் மகிழ்ச்சி. இப்படித்தான் இருக்க வேண்டும். சந்தோஷமாய் வரி வசூல் செய். யாருக்கும் உதவி செய்யாதே. ஒரு வரி வசூலிப்பவன். மக்கள் அவரை ஒரு துரோகியாகவும் பாவியாகவும் பார்த்தார்கள். யாருமே அவரிடம் அன்பாக பேசவில்லை. பணமும் கணக்கு வழக்குமே மத்தேயுவின் உலகமாக இருந்தது. இயேசு அந்த சாவடியை கடந்து செல்லவில்லை. மாறாக அங்கேயே நின்றார். உலகமே வெறுத்த அந்த மனிதனை உலகத்தின் இரட்சகர் உற்று பார்த்தார். அந்த பார்வையில் அதிகாரமும் இருந்தது, அதே சமயம் அளவற்ற அன்பும் இருந்தது. மத்தேயுவே, என்னை பின்பற்றி வா. போதகரே, என்னையா கூப்பிடுகிறீர்கள்? நான் ஒரு சாதாரண வரி வசூலிப்பவன். இந்த மக்கள் என்னை ஒரு பாவியாக பார்க்கிறார்கள். நான் ரோம அரசாங்கத்திற்காக பணம் வசூலிக்கும் ஒரு எளியவன் என்பதை நீர் அறிவீரா? என் கைகளில் கரைகள் உண்டே. நான் உன்னை நன்றாக அறிவேன் மத்தேயு. நான் தேடுவது உன் கடந்த காலத்தை அல்ல, உன் எதிர்காலத்தை. வா, என்னுடன் வா. இயேசுவின் கண்களும் இயேசுவின் வார்த்தைகளும் மத்தேயுவை புது உலகிற்கு அழைத்தது. அவன் மனம் மாறியது. தான் இதுவரை செய்தது தவறான வேலை என அவனுக்கு புரிந்தது. அதனால் அங்கிருந்த பணத்தையும் உடைமைகளையும் அங்கேயே விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்ந்தான். இயேசுவுடன் அவரது சீடர்கள் எப்பொழுதும் இருந்தனர். ஒரு நாள் இயேசுவின் மற்றொரு சீடரான நாத்தேனியேல் யூதாசை இயேசுவிடம் அறிமுகப்படுத்தி அவரை சீடராக ஏற்றுக்கொள்ள பரிந்துரைத்தார். மற்ற சீடர்களைப் போலவே இயேசுவும் அவரை தம்மோடு இருக்கும்படி தேர்ந்தெடுத்தார். யூதாஸ் கணக்கு வழக்குகளில் வல்லவராக இருந்ததால் சீடர்கள் குழுவின் பொருளாளராக அவர் நியமிக்கப்பட்டார். பணத்தின் பொறுப்புகள் அனைத்தும் அவரிடமே இருந்தது. கலிலேயா கடலோரம் ஒரு புதிய விடியல். மக்களின் துயரம் தீர்க்க இதோ அந்த மேய்ப்பன் வருகிறார். சுங்கச்சாவடியின் அதிகாரங்களையும் சந்தை வீதிகளின் இரைச்சல்களையும் கடந்து எளியவர்களின் இதயங்களை தேடி அவர் நடக்கிறார். தாகத்தோடு காத்திருக்கும் அந்த திரளான மக்களுக்கு வாழ்வின் அமிர்தத்தை வழங்க இதோ அவர் கடந்து வருகிறார். ஏழைகளாகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது.
இப்பொழுது பசியாயிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் திருப்தியடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் நகைப்பீர்கள். மனுஷகுமாரன் நிமித்தமாக மக்கள் உங்களை வெறுத்து, உங்களை புறம்பாக்கி, உங்களை நிந்தித்து, உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும்போது நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்களோ? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இல்லை இல்லை, இன்னும் நீ அதிகம் வரி கொடுக்க வேண்டும். இது பத்தாது. ஐசுவரியவான்களாக உங்களுக்கு ஐயோ! உங்கள் ஆறுதலை நீங்கள் அடைந்து தீர்ந்தது. திருப்தியாயிருக்கிற உங்களுக்கு ஐயோ! நீங்கள் பசியாயிருப்பீர்கள். இப்பொழுது நகைக்கிற உங்களுக்கு ஐயோ! நீங்கள் துக்கப்பட்டு அவர்கள் பணம் அதிகம் இருப்பதால் தான் நிம்மதியாக இருக்கிறார்கள். எல்லா மனுஷரும் உங்களை புகழும் போது உங்களுக்கு ஐயோ! அவர்களுடைய பிதாக்கள் கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் காட்டு. உன் அங்கியை எடுத்துக்கொள்ளுகிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே. உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு, உன்னுடையதை எடுத்துக்கொள்ளுகிறவனிடத்தில் அதை திரும்ப கேட்காதே. மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கும் செய்யுங்கள். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்களே. அவர் அவளை எப்படி தொடலாம்? அவர் அவளிடம் எப்படி பேசலாம்? உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர் நன்றியறியாதவர்களுக்கும் பொல்லாதவர்களுக்கும் தயவுள்ளவராயிருக்கிறார். உங்கள் பிதா இரக்கமுள்ளவராயிருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்பட மாட்டீர்கள். மன்னியுங்கள், அப்பொழுது நீங்களும் மன்னிக்கப்படுவீர்கள். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். குருடனுக்கு குருடன் வழிகாட்டக்கூடுமோ? இருவரும் பள்ளத்தில் விழுவார்கள் அல்லவா? இந்த மனிதரை நான் என் வீட்டிற்கு விருந்திற்கு அழைக்கப் போகிறேன். இவர் மெஸ்ஸியாவாக இருப்பாரோ? கலிலேயாவின் அந்த மலைச்சரிவில் இயேசு முழங்கிய மலைப்பொழிவு வெறும் பேச்சல்ல, அது சாத்தானின் அதிகாரத்திற்கு விடப்பட்ட நேரடி சவால். பகைவனை நேசியுங்கள் என்று இயேசு சொன்னபோது வெறுப்பையே மூலதனமாக வைத்திருந்த அந்தகாரம் நடுங்கியது. சாத்தான் சும்மா இருக்கவில்லை. இயேசுவின் ஒவ்வொரு அற்புதத்தையும் எடுக்க அவன் திட்டம் தீட்டினான். இந்த பெண்ணை நாம் இப்போதே கல்லெறிய வேண்டும். நம் நியாயப் பிரமாணம் அதைத்தான் சொல்கிறது. போருங்கள், ரோமானிய சட்டம் நமக்கு தடையாக இருக்கிறது. மரண தண்டனை கொடுக்க ரோமர்களுக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு. அதற்காகத்தான் நான் சொல்கிறேன், இவளை இயேசுவிடம் கொண்டு செல்லுங்கள். அவர் இவளை கல்லெறிய சொன்னால் அவர் ரோமானிய சட்டத்தை மீறுவார். அவர் இவளை காப்பாற்றினால் அவர் மோசேயின் சட்டத்தை மீறுவார். எப்படியும் அவர் சிக்கிக்கொள்வார். அதன் பிறகு யூதர்கள் பேசவில்லை. சாத்தானே யூதருக்கு பதிலாக அங்கே பேசினான். போதகரே, இவள் பாவம் செய்தவள். இவளை கல்லெறிய வேண்டும். ஆனால் ரோமானிய அதிகாரிகளிடம் நாம் அனுமதி வாங்கவில்லை. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நாம் ரோமானிய சட்டத்தை பின்பற்றுவதா அல்லது நம் முன்னோர்களின் சட்டத்தை பின்பற்றுவதா? நான் எப்போதுமே என் இயேசுவை பின்தொடர்ந்துதான் போனேன். ஆனால் நான் அவர் பின்னால் போவதை பார்த்தவர்கள் என் மனதை பார்க்கவில்லை. ஊர் மக்கள் என்னை தவறாக பேசினார்கள். பாவி என்று என் முகத்தில் கரியை பூசினார்கள். ஒரு பெண் ஒரு மனிதரை இவ்வளவு தீவிரமாக நேசிப்பது பாவம் என்று அவர்களுக்கு தோன்றியது. அவர்களுக்கு தெரியாது இது முழுவதும் அந்த சாத்தானின் சதி என்று. நான் தேடியது உலகத்தின் இன்பத்தை அல்ல, என் தாகமான ஆத்மாவின் விடுதலையே. ஒரு சாதாரண சீடராகத்தான் நான் அவர் பாதங்களில் தஞ்சம் அடைந்தேன். ஆனால்
அவரை வீழ்த்த துடித்தவர்களுக்கு நான் ஒரு கருவியாக தெரிந்தேன். சட்டம் என்னை கொன்று தீர்க்க துடித்தது. உலகம் என்னை தூற்றி அசிங்கப்படுத்தியது. ஆனாலும் மரணமே வந்தாலும் என் இயேசுவின் பாதங்கள் மட்டுமே என் சொர்க்கம். யார் இந்த பெண்? ஏன் இவள் மட்டும் இங்கே? விதிமுறைகளை மீறியதாக சொல்லப்படும் இந்த பெண்ணை தண்டிப்பது இவர்களின் நோக்கம் அல்ல. மாறாக அன்பை போதிக்கும் இயேசுவை சங்கடத்தில் ஆழ்த்துவதே இவர்களின் தந்திரம். ஒரு பெண்ணின் மானத்தையும் வாழ்வையும் வெறும் பகடைக்காயாக மாற்றி இறைமகனின் கருணையை சோதிக்க துடிக்கிறது இந்த அதிகாரம். குற்றவாளி இவளா, இல்லை கல்லறையை துடிக்கும் இந்த கூட்டமா? விபச்சாரத்தில் சிக்கிய பெண் என்பதால் அவள் அனைவராலும் சூழப்பட்டிருந்தாள். அவமானப்படுத்தப்பட்டாள், குற்றம் சாட்டப்பட்டாள். மோசே எங்களுக்கு இப்படிப்பட்ட பெண்ணை கல்லால் அடிக்க சொன்னார் என்று மத தலைவர்கள் கூறினார்கள். இயேசுவிடம் நீ என்ன சொல்ல போகிறாய் என்று கேட்டார்கள். ஆனால் இயேசு எதையும் பதிலளிக்கவில்லை. அதே நேரம் அவர் குனிந்து விரலால் தரையில் எழுத ஆரம்பித்தார். அந்த கூட்டம் அமைதியானது. சிலர் அதை பார்த்து அங்கிருந்தவர்களின் மறைந்த பாவங்களை எழுதியதாகவும், மற்றவர்கள் எரேமியா 17:13 வசனத்தை நிறைவேற்றினார் என்றும் நம்புகிறார்கள். அந்த வசனம், கர்த்தரை விட்டு விலகிச் செல்வோர் இந்த பூமியில் வெறும் தற்காலிகமான அல்லது பொய்யான ஒன்றை போல் புழுதியில் எழுதப்பட்டு மறக்கப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர் என்ன எழுதியிருந்தாலும் ஒருவராக கற்களை கீழே போட்டார்கள். குற்றம் சாட்டியவர்கள் அனைவரும் அமைதியாக புறப்பட்டு சென்றார்கள். இயேசு அவர்களை அவமானப்படுத்த எழுதவில்லை. அங்கிருந்தவர்களை நிறுத்தவும் அவர்கள் மனசாட்சியை எழுப்பவும் எழுதினார். இயேசு அகங்காரிகளுக்கு தீர்ப்பையும் மனம் நொந்தவர்களுக்கு இரக்கத்தையும் காட்டினார். குற்றம் சாட்டப்பட்ட அந்த பெண் மட்டுமல்ல, அங்கிருந்த ஒவ்வொருவரும் தங்களின் பாவத்தை உணர வேண்டியதுதான் அவரின் நோக்கமாக இருந்தது. பெரும் திரளான கூட்டம் இயேசுவின் போதனையை கேட்க அவரை பின்தொடர்ந்தார்கள். ஒரு நாள் அவர்கள் அந்த கிராமத்தின் வெளியே உள்ள மலை அடிவாரத்தில் இயேசு இருந்ததை கண்டு அவரின் போதனையை கேட்பதற்காக பல ஊர்களில் இருந்து மக்கள் கூடியிருந்தனர். ஒரு விதைப்பவன் விதைகளை தூவிச் சென்றான். அவன் கைகளில் இருந்து விழுந்த விதைகள் 4 வெவ்வேறு இடங்களில் விதைக்கப்பட்டன. சில விதைகள் பாதையில் விழுந்தன. அவை முளைக்கும் முன்பே பறவைகள் வந்து கொத்திச் சென்றன. இது இறை வார்த்தையை கேட்டுமா அதை புரிந்து கொள்ளாத இதயங்களின் அடையாளம். சில விதைகள் மண் இல்லாத பாறைகளில் விழுந்தன. அவை சீக்கிரம் முளைத்தாலும் ஆழமான வேர் இல்லாததால் கதிரவனின் வெப்பத்தில் வாடிப்போயின. இது துன்பம் வரும்போது தடுமாறும் உறுதியற்ற இதயங்களின் அடையாளம். சில விதைகள் முட்களுக்குள் விழுந்தன. செடிகள் வளர்ந்தபோது முட்கள் அவற்றை நெரித்து வளரவிடாமல் தடுத்தன. இது உலக கவலைகளிலும் செல்வ மோகத்திலும் சிக்கிய இதயங்களின் அடையாளம். ஆனால் சில விதைகள் பண்படுத்தப்பட்ட நல்ல நிலத்தில் விழுந்தன. அவை ஆழமாக வேர் ஊன்றி 30, 60, 100 மடங்கு என பிரம்மாண்டமான பலனை தந்தன. இதுவே வார்த்தையை கேட்டு அதன்படி வாழும் தூய இதயங்களின் அடையாளம். கடவுளின் அரசாங்கம் ஒரு சிறிய கடுகு விதைக்கு ஒப்பானது. உலகிலேயே அதுதான் மிகச்சிறிய விதை. வெறும் ஒரு புள்ளி போல தெரியும். ஆனால் அது மண்ணுக்குள் புதைந்து வளரத் தொடங்கினால் அது எல்லா செடிகளையும் விட பெரியதாகி வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் தஞ்சம் புகும் அளவுக்கு ஒரு மாபெரும் மரமாக மாறுகிறது. உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் விசுவாசம் கடுகு வித்தை போல சிறியதாக இருந்தாலும் சரி, அது உயிருள்ளது என்றால் அது மலைகளையே அசைக்கும் வல்லமை கொண்டது. இயேசுவின் போதனை நீண்ட நேரம் தொடர்ந்தது. அவருடைய வார்த்தைகளில் முழுமையாக மூழ்கிய மக்கள் உணவும் நேரமும் பற்றி எண்ணமே இல்லாமல் இருந்தார்கள். அங்கு கடைகள் அல்லது உணவு கிடைக்கும் வசதி எதுவும் இல்லை. இதனால் மக்கள் அதிகமாக இருந்ததை கவனித்த இயேசு சீடர்கள் அவர்கள் உணவு இல்லாமல் வாடிவிடக்கூடாது என்பதற்காக இயேசுவை நாடினார்கள். போதகரே, நேரம் ஆகிவிட்டது. இது ஒரு வனாந்தரம். இங்கே கடைகளோ உணவோ கிடையாது. மக்கள் பசியோடு இருக்கிறார்கள். இவர்களை அனுப்பிவிடுவோம். அப்போது தான் அவர்கள் கிராமங்களுக்கு சென்று தங்களுக்கு வேண்டிய உணவை வாங்கிக் கொள்ள முடியும். அவர்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள். போதகரே,
என்ன சொல்கிறீர்கள்? 200 பணத்திற்கு அப்பம் வாங்கினாலும் இவ்வளவு பேருக்கு போதாதே. இத்தனை பேருக்கு நாம் எங்கே போவது? உங்களிடம் இப்போது என்ன இருக்கிறது? போய் பாருங்கள். போதகரே, இங்கே ஒரு சிறுமியிடம் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன. ஆனால் இத்தனை 1000 பேருக்கு இது எம்மாத்திரம்? அந்த சிறுமி கொடுத்த 5 அப்பங்களும் 2 மீன்களும் இயேசுவின் கரங்களை அடைந்த போது அவை வெறும் உணவாக இருக்கவில்லை, பரலோகத்தின் ஆசீர்வாதமாக உருமாறின. அவர் வானத்தை நோக்கி தன் கரங்களை உயர்த்திய போது பரலோகத்தின் கதவுகள் திறந்தன. அல்ல குறையாத அந்த பேரதிசயத்தை கண்டு வனாந்திரமை சந்தித்தது. ஆயிரக்கணக்கான மக்கள் வயிறார உண்டார்கள், பசி தீர்ந்தது, கவலை மறந்தது. இது எப்படி சாத்தியம்? நான் பார்த்தபோது அந்த சிறுமியிடம் 5 அப்பங்கள் தானே இருந்தது. நான் இப்போது 3வது முறை வாங்கிவிட்டேன், இன்னும் கூடை நிறைந்தே இருக்கிறதே. என் கண்களையே என்னால் நம்ப முடியவில்லை. இவர் சாதாரண மனிதர் அல்ல, தீர்க்கதரிசி. இது ஏதோ மாய வித்தை. ஒரு சிறுமியின் மதிய உணவை வைத்து இத்தனை பேருக்கு எப்படி உணவளிக்க முடியும்? எஞ்சிய துண்டுகளை சேர்த்தபோது அவை சரியாக 12 கூடைகளாக நிறைந்தன. ஆனால் அதிசயம் அங்கே முடியவில்லை. ஏன் அந்த 12 கூடைகள்? அங்கே நின்ற 12 சீடர்களுக்கும் ஆளுக்கு ஒரு கூடை. ஊருக்கே உணவளித்தாலும் என் பின்னால் வரும் உங்களை நான் ஒருபோதும் பட்டினி போட மாட்டேன் என்று அவர்களுக்கு உணர்த்திய பாடம் இது. இதில் 5 அப்பங்கள் என்பது இறைவனின் மகா கிருபையையும் 2 மீன்கள் என்பது இரக்கத்தையும் குறிக்கின்றன. மீதி இருந்த அந்த 12 கூடைகளும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களாகும். அகில உலகம் முழுமைக்கும் அவர் தந்து அருளும் ஜீவ மன்னா என்பதை பறைசாற்றுகின்றன. நிச்சயமாக அவர் வெறும் வயிற்றை நிரப்பும் அரசர் அல்ல, ஆத்மாவின் தாகம் தீர்க்கும் நித்திய தேவன். மனிதன் கணக்கு அங்கே தோற்றது. அந்தோனியே, பேதுருவே, நேரம் ஆகிவிட்டது. நீங்கள் மட்டும் இப்போதே படகில் ஏறி அக்கறை ஏறிச் செல்லுங்கள். நான் இந்த மக்களை அனுப்பிவிட்டு மற்ற சீடர்களோடு பிறகு வருகிறேன். ஆண்டவரே, இருள் சூழ்கிறது. உங்களை இங்கே விட்டுவிட்டு நாங்கள் மட்டும் தனியாகச் செல்வதா? நீங்களும் எங்களுடன் வாருங்கள். யோசிக்காதீர்கள் பேதுரு, இது என் கட்டளை. உடனே புறப்படுங்கள், படகை தயார் செய்யுங்கள், நாம் அக்கறையில் சந்திப்போம். இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருள் சூழ்ந்த கடலில் அவர்கள் மட்டும் தனியாக புறப்பட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாது, அவர்கள் செல்ல போவது வெறும் அக்கறையை நோக்கி அல்ல, மரண பயம் கலந்த ஒரு மாபெரும் விசுவாசத்தை நோக்கி என்று. கரையோரத்தில் இயேசு மற்றவர்களோடு நின்றிருந்தாலும் அந்த ஆழமான கடலில் ஒரு பயங்கரமான புயல் அவர்களை வரவேற்க காத்துக் கொண்டிருந்தது. இன்று மாலை எவ்வளவு அமைதியாக இருக்கிறது. அந்த பக்கம் பாருங்கள். ஆம் யோவான், இன்று அவர் செய்த அற்புதங்களை பார்த்தாயா? 5000 பேருக்கு உணவளித்த அந்த வல்லமை. இப்போதும் என் கைகளில் அந்த அப்பத்தின் மனம் அப்படியே இருக்கிறது. காற்று கொஞ்சம் திசை மாறுவது போலத் தெரிகிறதே. வானம் திடீரென இவ்வளவு கருப்பாக மாறுகிறதே. உங்களுக்கு தெரியவில்லையா? ஆந்திரேயா, அங்கே பார். அலைகள் கரையை நோக்கி போவதில்லை, அவை நம்மை நோக்கி எழுகின்றன. காற்று சுழன்று அடிக்கிறது. படகை நேராக பிடிக்க முடியவில்லையே. பேதுரு, படகு கட்டுக்கடங்காமல் போகிறது. நாம் கடலின் நடுவே இருக்கிறோம். கரை எங்கே என்று தெரியவில்லை. இருள் நம்மை சூழ்ந்துவிட்டது. ஆண்டவரே, எங்கே இருக்கிறீர்? உன் வார்த்தையை நம்பி வந்த எங்களை கைவிட்டு விட்டீரா? கடல் எங்களை பிழந்து பார்க்கிறதே. பேதுரு, அங்கே பார். அலைகளின் நடுவே ஏதோ ஒரு நிழல். அது நம்மை நோக்கி வருகிறது. நிழலா? இந்த நடுக்கடலில், இந்த புயலில் மனிதர்கள் யாரும் இருக்க முடியாது. அது அது ஆவிதான். நாம் இன்று சாகப் போகிறோம். ஆண்டவரே, அது நீர்தானா? நிஜமாகவே நீர்தான் என்றால் நானும் உம்மை போலவே இந்த தண்ணீரின் மேல் நடந்து உம்மிடம் வர கட்டளையிடும். வா பேதுரு, இது என் கட்டளை.
பேதுரு, என்ன செய்கிறாய்? அலைகள் ஆவேசமாக இருக்கின்றன, இறங்காதே. அவர் வா என்று சொல்லிவிட்டார் யோவான். இனி எனக்கு கடல் வெறும் தரைதான். ஐயோ, இந்த காற்று, இந்த அலைகள், நான் என்ன செய்கிறேன்? நான் தண்ணீரின் மேல் நிற்கிறேனா? ஆண்டவரே, ஆழம் என்னை இழுக்கிறதே. ஆண்டவரே, என்னை காப்பாற்றும். நான் மூழ்குகிறேன், என்னை கைவிட்டு விடாதீர். அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்? என் வார்த்தையை விட இந்த புயல் உனக்கு பெரிதாக தெரிந்துவிட்டதா? உன் கண்களுக்கு முன்னால் அலைகள் பெரியதாக தெரிந்தபோது அந்த அலைகளையே படைத்த நான் உன்னோடு இருப்பதை மறந்துவிட்டாயா? பேதுருவே, விசுவாசம் என்பது அலை இல்லாத கடலில் நடப்பது அல்ல, ஆவேசமான புயலிலும் என் முகத்தையே பார்த்து கொண்டிருப்பது. ஓசன்னா இயேசு ராஜா வாழ்க. இயேசு ராஜா வாழ்க. ஓசன்னா இயேசு ராஜா வாழ்க. ஓசன்னா இயேசு ராஜா ஓசன்னா வாழ்க. இயேசு ராஜா வாழ்க. ஓசன்னா. அங்கே பாருங்கள், ஊரே அவர் பின்னால் போகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது போலவே சீயோன் குமாரத்தி மகிழும்படி கொழுதைக்குட்டியின் மேல் ஏறி வருகிறார். இவர் மெசியா என்றார். நம் அதிகாரத்திற்கு என்ன மதிப்பு? நீ மிகவும் புத்திசாலி. மக்கள் இவரை பின்பற்றினால் உங்கள் சரித்திரம் முடிந்துவிடும். இப்போதே இவரை நிறுத்தவில்லை என்றால் உங்கள் ராஜ்யம் சிம்மாசனம் சரிந்துவிடும். இவரை அழிக்க சதி செய்யுங்கள், இல்லையெனில் நீங்கள் அழிவீர்கள். உண்மைதான். இவனை போன்றவர்கள் வந்தால் மக்கள் நல்வழியில் செல்வார்கள். பின்பு நம்மால் இங்கு வாழ முடியாது. தலைவரே, அவனை நிறுத்துவோம், இல்லையெனில் இவர்களிடம் கூச்சலில் ராஜா நம்மீது கோபம் கொள்வார். ஆமாம் ஆமாம், வாருங்கள், அவனையும் அந்த மக்களையும் எச்சரிப்போம். போதகரே, இதை பாரும். உமது சீடர்களும் மக்களும் இப்படி வரம்பு மீறி கத்துகிறார்கள். இவர்களை அதட்டும். இப்போதே இந்த சத்தத்தை நிறுத்தும். ரோம அரசுக்கும் ஏரோது ராஜாவுக்கும் இது தெரிந்தால் இரத்தம் ஓடும். இந்த வீண் பெருமையை தடுத்து நிறுத்தும். என் பிதா குறித்த நேரம் வந்துவிட்டது. இந்த சத்தத்தை அடக்க இந்த உலகத்தில் எந்த அதிகாரத்தாலும் முடியாது. போதகரே, நீர் அடங்காவிட்டால் சிப்பாய்களை அழைப்போம், உம்மை கைது செய்ய வைப்போம். பரிசேயரே, இந்த மக்கள் மௌனமானால் இதோ இந்த வீதியில் இருக்கும் கற்களை கதறி ஆர்ப்பரிக்கும். இது மனிதர்கள் எழுப்பும் சத்தமல்ல, காலங்கள் காத்திருந்த தீர்க்க தரிசனத்தின் முழக்கம். அன்பே உருவானவர், அமைதியின் தூதர் எருசலேம் நகருக்குள் வெற்றி வேந்தனாய் நுழைந்தார். ஆனால் அவர் தேவாலயத்தின் வாசலை மிதித்த போது அங்கே கண்ட காட்சி அவர் இதயத்தை ரணமாக்கியது. பரிசுத்தமான ஜெப வீடு இன்று பேராசை பிடித்தவர்களின் கூடாரமாக மாறியிருந்தது. இறைவனின் பிரசன்னம் இருக்க வேண்டிய இடத்தில் காசுகளின் சத்தமும் ஏமாற்றும் வியாபாரமும் நிறைந்திருந்தது. மக்கள் கேட்கலாம், அன்பே கடவுள் என்று சொன்னவர் இன்று ஏன் கோபம் அடைந்தார்? ஏனெனில் அநீதியை கண்டு அமைதியாக இருப்பது அன்பல்ல. இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையே வியாபாரிகள் நின்றபோது அந்த தடையை உடைக்க அவர் நீதியின் கோபமாக மாறினார். அவர் கையில் எடுத்தது வெறும் சாட்டை அல்ல, அது தூய்மையின் அடையாளம். இதோ தன் பிதாவின் நிலத்தை மீட்டெடுக்க ஆவேசமாக நுழைகிறார் அந்த தேவன். யார் இவன்? ஏன் இப்படி செய்கிறான்? என் மனம் கொதிக்கிறது. ஐயோ, என் காசு, என் வியாபாரம். யார் இவன்? எங்களை விரட்ட இவனுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? நீதான் இங்கு தலைவன். அவன் யார்? உன் பிழைப்பை இவன் அழிக்கிறான், உன் அதிகாரத்தை கேள்வி கேட்கிறான். இவன் யார் உன்னை தடுக்க? இவன் உங்கள் விதிகளை மதிக்கவில்லை. இப்போதே இவனை எதிர்த்து நில். போதகரே, நிறுத்தும் உமது ஆதிக்கத்தை. தலைமுறை தலைமுறையாக இங்கே வியாபாரம் நடக்கிறது. எங்களின் விதிகளை மீற நேர் யார்? உம்மை இங்கே யார் அனுமதித்தது? இப்போதே வெளியேறும். என் பிதாவின் வீட்டை நீங்கள் கள்ளர்குகையாகவும் சந்தையாகவும் மாற்றிவிட்டீர்கள். இது வியாபாரம் செய்யும் இடமல்ல, இது என் தந்தையின் இல்லம். மனிதர்கள் மனதை திறந்து தேவனிடம் பேசும் இடம். இந்த அதிகாரத்தை காட்ட உமக்கு என்ன அடையாளம் இருக்கிறது? எங்களின் இந்த மாபெரும் ஆலயத்தை இடிக்க உம்மால் இதோ முடியுமா? சொல்கிறேன், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள். 3 நாட்களில் நான் இதை மீண்டும் எழுப்புவேன். 46 வருடங்களாக கட்டப்பட்ட இந்த மாபெரும் ஆலயத்தையா நீர் 3 நாளில் கட்டுவேர்? நீர் பைத்தியம் பிடித்து பேசுகிறேன்.
நான் பேசுவது இந்த கற்களை பற்றி அல்ல, இறைவனின் உயிருள்ள ஆலயத்தை பற்றி. நீங்கள் அழிப்பீர்கள், ஆனால் மரணம் என்னை கட்டிப்போட முடியாது. நான் மீண்டும் எழுவேன்.